குற்றம் நிரூபிக்கப்படாமல் ஒருத்தர் எப்படி குற்றவாளி ஆவார்? எதுக்கு அவர் பதவியை பறிக்கணும்? அவர் குற்றவாளியா? கோர்ட்டு சொல்லியிருக்கா? நிரூபிக்கப்பட்டிருக்கா? எவ்வளவு பெரிய பித்தலாட்ட வேலை அதெல்லாம். இந்த போயஸ் கார்டன்ல அந்த அம்மா ஒரு வீடு கட்டிட்டு இருந்தாங்க, ஜெயலலிதா வீட்டுக்கு எதிரிலேயே. அந்த வீடை முடக்கி வச்சு அமலாக்கத்துறை. அந்த வீடை இப்ப திறந்து அந்த அம்மா பால் காய்ச்சி உட்கார்ந்துருக்காங்க. என்ன நடந்துச்சு இடையில? ஏதாவது தெளிவு இருக்கா உங்களுக்கு? அஜித் பவார் சிறையில மாவாட்டுவார்னு சொன்னது இதே மோடி தானே. இப்ப அந்த 1000 கோடி சொத்து முடக்கின ஈடியினுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன? அவர் துணை முதலமைச்சர். அவர் சிறையில மாவாட்டுவார்னு சொன்ன மோடியுடைய ஸ்டாண்ட் இப்ப என்ன? எங்க இருக்காரு அவரு? டிடிவி தினகரன் 1 லட்சம் ஓட்டு வாங்கி ஜெயிக்கிற அளவுக்கு அவருக்கு வலிமை இருக்கா? ஏன்னா பிஜேபி அவரை குறி வச்சு வேட்டையாடியது. பிஜேபியால் வேட்டையாடப்படுறானா அப்ப அவன் நம்ம அழியா போடியா போட்டான் தமிழ்நாட்டுக்காரன். எந்த பிஜேபி காரன் வீட்டுக்கு இடி போச்சு? எந்த ஆர்எஸ்எஸ் காரன் வீட்டுக்கு இடி போச்சு? இடியுடைய யோக்கியதை இது. சிபிஐயும் இதே மாதிரி தான். அஜித் பவார் எங்க இருக்காரு? ஓபிஎஸ் எங்க போனாரு? இன்னைக்கு இபிஎஸ் என்ன முடிவு எடுத்திருக்காரு? இவங்க தரப்பான இடங்கள்ல எல்லாம் இடி ரெய்டு போச்சு இல்ல. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.